ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் வித் ஈஸ்தட்டிக். இன்றைக்கி பீட்ஸ் பால் எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு சின்ன சார்ட்டில் காட்டியிருக்கேன். இதில் வேறு ஒன்றும் இல்லை. இன்சர்ட், பேர்ல்ஸ், கனெக்ட் பிலோ, இது 3 தான் மாறி மாறி இந்த ஸ்டெப்ஸில் வரப்போகுது. அப்போ நீங்கள் எத்தனை பீட்ஸ் போடணும், எதை கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். முடிகிற வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 5 பீட்ஸ் எடுத்துகிட்டு அதை நாட் போட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி ஆக்கிக்கொள்ளுங்கள். நல்லா டைட்டாக நொட்டை போட்டுக்கோங்க. இல்லாட்டி அது லூஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் மற்ற ஸ்டெப்ஸ் போகும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதில் நான் தங்கூசி தான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் நூலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து நெக்ஸ்ட் அந்த நாட் போட்ட பேர்லையே இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் 4 பீட்ஸ் போட்டுட்டு அதை பின்பக்கமாக வளைச்சி அதே பீடில் போட்டு எடுக்கணும். முதல்ல நாங்கள் போட்டோம் இல்லையா, அந்த நொட்டோடு இருக்கிற பீட் அதுலேயே போட்டு எடுக்கணும். இப்போ அது ஒரு 2 பூக்கள் மாதிரி வந்துருச்சு. சரி, அடுத்து 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்பயுமே நூல் எங்கே முடியுதோ அதுக்கு அடுத்து இருக்க பாசியில் போடணும். அது உள்ளுக்கு நுழைச்சி எடுத்துட்டு 3 பாசி போட்டுக்கிட்டு இப்போ அந்த 3 பாசியும் வளைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே 2 பாசி இருக்கும். அதான் கனெக்ட் பிலோ 2ன்னு சொல்கிறது. நான் அப்படி ஒரு தியரியாக அதை உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன். அடுத்து நூல் முடிகிற இடத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடுறோம். போட்டுட்டு 3வது ஸ்டெப்லேயும் பார்த்தீங்கன்னா 3 பாசி கோர்த்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த நூலை வளைச்சி பார்த்தீங்கன்னா, அதாவது தங்கூசியை வளைச்சி பார்த்தீங்கன்னா கீழே 2 கனெக்ட் ஆகும். அதில் கோர்த்து எடுத்திங்கன்னா அங்கே ஒரு 5 பாசி உள்ள வளையம் மாதிரி வரும். அடுத்த பாசியில் போட்டுட்டு அதுக்கும் 3 பாசி போட்டுட்டு கீழே 2 வரும் பாருங்கள். அந்த கீழே 2லையும் கோர்த்தெடுக்க போகிறீங்க. சில நேரம் ஒன்றா போடுறது கஷ்டமாக இருக்கும். அப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து போடுற நேரம் 2 பாசியை நாங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். அதான் நெக்ஸ்ட் 2ன்னு போட்டிருக்கேன். 2 பாசிக்குள்ளால் போட்டு எடுக்கணும். போட்டு எடுத்துட்டு அதுக்கு நாங்கள் கோர்க்கிறதுக்காக 2 பாசி கீழே பார்த்தீங்கன்னா 3 தொடர்ந்து வரும். அந்த 3க்குள்ளேயும் போட்டு எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுக்குள்ளே தான் போட்டு எடுக்கிறேன். நான் ஒரே இதை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஊசி போட்டுக்கிட்டிங்கன்னா ஊசி இன்னும் லேசாகவும் இருக்கலாம். நான் தங்கூசியில் பெரிய ஹோல்ஸ் உள்ள பாசி பாவிச்சிருக்கனால அப்படியே நான் எடுத்துட்டேன். அடுத்து நூல் எங்கே முடியுதோ அடுத்த பாசியில் இன்சர்ட் பண்ணி எடுங்க. 3 பாசிகளும் அடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 விலங்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, அதுக்குள்ளால் போட்டு எடுக்கணும். அப்போ தான் அந்த ஒரு வளைவு மாதிரி வரும். சரி, அந்த ஸ்டெப்பும் சரி. அடுத்து நாங்கள் அங்கனையே 2 இதுக்கு கோர்த்து எடுக்கணும். இன்சர்ட் 2, நெக்ஸ்ட் 2, ரைட் போட்டுட்டு அதுக்கு 2 பாசி கோர்த்துட்டு கீழே அந்த நூலை வளைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், 3 பாசி அப்படி கீழே வந்திருக்கும். அதுக்குள்ளால் போட்டு எடுங்க. சரி, அடுத்தது 2 பாசிக்குள்ளால் போட்டு எடுக்கணும். நெக்ஸ்ட் 2ன்றது அதுதான். 2 பாசிக்குள்ளே போட்டு எடுக்கணும். இன்சர்ட் இன் நெக்ஸ்ட் 2 pearls, கனெக்ட் பிலோ 3. அங்கே 3 இருக்கும். நீங்கள் வளைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். 3 பாசி வந்திருக்கும் கீழே, அதில் நுழைச்சி எடுத்துருங்க. சரி, அந்த ஸ்டெப்பும் சரி. இப்போ நெக்ஸ்ட் 2 இதில் சில நேரம் உங்களோட நூல் லூஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பாசி கீழே போயிருக்கும், ஒரு பாசி மேலே இருக்கும். அப்போ அதை நாங்கள் கீழே உள்ளதில் போட்டுட்டு
மேலே உள்ளதுக்கும் போட்டு எடுக்கணும். அதனால தான் அங்கே டவுன் 1 அப் 1ன்னு நான் போட்டிருக்கேன். அதில் போட்டுட்டு 2 பாசி கீழே கனெக்ட் 3 அங்கே 3 இருக்கும். நீங்கள் நூலை வளைச்சி பார்த்தீங்கன்னா அது ஒரு பூ மாதிரி வரும். உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்க ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு அந்த ஸ்டெப்பும் சரி. அடுத்து 3 பாசிகளை கனெக்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணுற நேரம் அங்கே உள்ள 3 பாசிகளையும் ஒரே தான் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். ஒரே தானா வேறு பாசிகளுக்குள் நுழையிற தவிர்க்கிறதுக்காக நான் ஒவ்வொன்றுக்குள்ளால போட்டு எடுக்கிறேன். அடுத்து ஒரு பாசி பார்த்துட்டு சுற்றி எடுத்தீங்கன்னா கீழே கணக்காக 4 வரும். பாருங்கள் அந்த மேலே எட்ஜ் பாருங்கள் எப்படி அதே ஸ்டார்ட் பண்ண மாதிரியே வந்து முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தங்குசி என்ன செய்யலாம், அதுக்குள்ளால போட்டு 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 நீங்கள் எத்தனை பாசிகளுக்குள்ளாலையும் அப்படியே போட்டு போட்டு ஒரு இதாக எடுங்க. என்னென்னா அது தங்குசியோ இல்லை நூலோ நழுவி வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் அது உள்ளுக்கால போட்டு எடுக்க போகிறோம். போட்டுட்டு நொட்டொன்று போட்டுட்டிங்கன்னா சரி. சரி, இப்போ உங்களுக்கு எப்படி ஒரு பீட் பால் செய்கிறது அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இன்சர்ட், பர்ல்ஸ், கனெக்ட் பிலோ. இதுதான் மாறி மாறி வரப்போகுது. எதுக்குள்ளால போடுறீங்க, எத்தனைக்குள்ளால போடுறீங்க, எத்தனை பாசி கனெக்ட் பண்ணுறீங்க, இவ்வளவே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.